சின்சானு வெயில் பயங்கரமா அடிக்குதுல. இந்த டெலிவரி சர்வீஸ் வேலையில சேர்ந்ததுல இருந்து வெயில்ல அலைஞ்சு அலைஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்டா. பாவம் நீயும் என் கூட சேர்ந்து நடக்கிற. நானாப்பா நடக்கிறேன். நீ தான் எல்லா இடத்துக்கு போகும்போதும் என்னையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துட்டு இருக்க. எனக்கு உன் கூட வரவே கடுப்பா இருக்கு. வெயில் செம்மையா அடிக்குது. எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர. ஐஸ்கிரீம்னு நீ சொல்லும் போது தாண்டா ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. ரோப்ளெக்ஸ் கேம் இருக்குல்ல, அதுல புதுசா ஒரு கேமை நான் பார்த்தேன். வெளியே மட்டும் தான் பார்த்தேன், இன்னும் விளையாடி பார்க்கல. அதுல ஐஸ்கிரீமை சின்ன பசங்க கிட்ட இருந்து நம்ம தூக்கிட்டு ஓடணும், அதுதான் கேமு. என்னப்பா சொல்ற? சின்ன பசங்க கிட்ட இருந்து ஐஸ்கிரீமை தூக்கிட்டு ஓடணுமா? சரி, அந்த சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க? சின்ன பசங்க நம்ம ஐஸ்கிரீமை தூக்கிட்டு ஓடினதுக்கு அப்புறம் நம்மள வெறித்தனமா துரத்துவாங்க. அவங்க கிட்ட மாட்டாம நம்ம ஓடணும். எவ்வளவு நேரம் தப்பிச்சு ஓடுறோமோ அவ்வளவு டாலர் நமக்கு கிடைக்கும். அந்த பசங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா நம்ம கதை முடிஞ்சது. கேமை பத்தி வெளியே சொல்லியிருப்பாங்கல்ல, அதை வச்சுதான் நான் இந்த விஷயத்த சொல்றேன். நான் இன்னும் விளையாடி பார்க்கல. நம்ம வீட்டுக்கு போய் கேம் விளையாடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். சின்சானு, நான் ஒரு கேமை பத்தி சொன்ன பத்தியா, இதுதான் அந்த கேமு. இரு உனக்கு வச்சு தரேன், நீ ஜாலியா விளையாடு. சின்ன பசங்களுக்கான கேம் தான், அதனால தாராளமா நீ இந்த கேமை விளையாடலாம், சரியா? சீக்கிரமா போட்டு தாப்பா, எனக்கு ஆர்வமா இருக்கு. ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். ஸ்டீல் ஐஸ்கிரீம் ஃப்ரம் கிட்ஸ் அப்படின்ற கேம் தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். இங்க பாருங்க, நிறைய சின்ன பசங்க இருக்காங்க பாத்தீங்களா? இந்த சின்ன பசங்க எல்லாருமே கையில ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அது பாருங்க, இந்த சின்ன பையன் கையில ஐஸ்கிரீம் வச்சிருக்கானா? இவன் பாருங்க, என்ன முடியெல்லாம் பெருசா இருக்கு. இவனும் ஐஸ்கிரீம் வச்சிருக்கான். இவனுங்க ஐஸ்கிரீமை நம்ம தூக்கணும். இவனுக்கு நம்ம போட்டு பயங்கரமா அடிப்பாங்க. என்ன அடிச்சுட்டா, நான் கீழே விழுந்துட்டேன். தெரியாம அவன் ஐஸ்கிரீம் எடுத்துட்டாங்க. இது பாருங்க, இப்ப தெரிஞ்சே எடுக்கேன் பாருங்க. இங்க ஒருத்தர் இருக்கானா, ஐஸ்கிரீம் எடுத்தாச்சு. ஐஸ்கிரீம் எடுத்துட்டா நம்மள பயங்கரமா துரத்துவாங்க. நம்ம மாட்டாம அவங்க கிட்ட இருந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். இது பாருங்க, என்ன ஒருத்தன் துரத்திட்டு இருக்கான் வெறித்தனமா. நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கேன். மாட்டினு வச்சுக்கோங்க, அவள்தான் என்ன போட்டு அடிச்சிருவான். பாருங்க, இப்ப எப்படி ஓடிட்டு இருக்கான் பாருங்க. ஐயோ, என்ன துரத்திட்டு வராங்க இன்னும். ஐயோ, ஓடு 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 ஓடு. அவள்தான் மாட்டிக்கிட்டேங்க. அவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். நான் எவ்வளவு தூரம் ஓடுறனோ அவ்வளவு பாயிண்ட் எனக்கு கிடைக்கும் மக்களே. எனவே இதே மாதிரி சிமிலரா நம்ம சில கேம் விளையாடி இருக்கோம். ஆனா இந்த வாட்டி சின்ன பசங்க கிட்ட இருந்து தூக்குறோம். நம்ம டும் சப்போர்ட் கிட்ட இருந்து எல்லாம் தூக்கிருக்கோம் பாத்தீங்களா? அதே மாதிரி தான். பாருங்கப்பா, சின்ன 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 பசங்களா எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்களேன். இதுங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கான். இது பாருங்க, இவன் முடிய பாத்தீங்களா? ஸ்ட்ரைக் முடிய வச்சிருக்கான். இவன் தூக்கலாங்க. ஐயோ, தூக்கு, ஓடு ஓடு. ஐயோ, ஓடிடு ஓடிடு ஓடிடு. மாட்டாத 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 மாட்டாத. ஐயோ, இந்த சேர் இருக்கிற இடத்துக்கு வந்தாதாங்க மாட்டிக்கிறேன். ஐயோ, ஓடி 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 ஓடிடு. ரொம்ப நேரம் ஓடிட்டு இருக்கேன், பார்ப்போம். மாட்டாத மாட்டாத. கல்லுல எல்லாம் படக்கூடாது, கல்லுல படக்கூடாது. அந்த ஸ்ப்ரிங்ல பட்டா இன்னும் ஸ்பீடா ஓடுற மக்களே. ஸ்ப்ரிங்ல பண்ணும், கல்லுல படக்கூடாது. கல்லுல படாம ஸ்ப்ரிங்ல பட்டு பட்டு போகணும். இது ஸ்ப்ரிங்ல பட்டா செம்ம ஸ்பீடா போடுற மக்களே. அவன் எவ்வளவு வித்தியாசத்துல துரத்திட்டு வரான்னு பாப்போமா? ஐயோ, என்னங்க ரொம்ப லாங்ல இருக்காங்க. ஏன்னா பாருங்க, நான் இவ்வளவு ஜூம் அவுட் பண்ணி கூட அவன் எனக்கு தெரியல மக்களே. இருக்காங்க எல்லாருமே சின்ன பசங்களுக்கு பயங்கரமா ஆட்டம் காமிச்சிட்டு இருக்காங்க. அது பாருங்க, எங்க கையில ஐஸ்கிரீம் இருக்கு இப்ப. ஐயோ, ஓடு 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 ஓடு. செம்ம வேகமா ஓடு. ஐயோ, மாட்டிக்கிட்டனா? மாட்டல இன்னும் மாட்டலங்க. அவனுக்கு இந்த மலையை சுத்தி ஆட்டம் காட்டலாம் அவனுக்கு. வாடா, எங்க இருக்காங்க அவன்? ஐயோ, புடிச்சிட்டாங்க. சே, நான் எந்த வழியா போனோ அந்த வழியாவே திரும்பி வந்து அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன் மக்களே. ஓகே, நம்ம கிட்ட இருக்க காசை வச்சு என்னெல்லாம் வாங்கலான்றத பாக்கலாம். அது பாருங்க, டிராவல் வித் ஜேம்ஸ் ஒண்ணு இருக்கு. இங்க வாங்க முடியாது, இது வந்து ஷாப் தானே. இருங்க பாப்போம். ஓகே மக்களே, சாண்ட்விச் எல்லாம் நம்ம புரிஞ்சிட்டு வர்ற மாதிரி கூட நம்ம பண்ணலாம். அதுக்கு வந்து $5000 தேவை மக்களே. ஆனா நம்ம கிட்ட வெறும் $244 தான் இருக்கு. நம்மளால எதுவுமே வாங்க முடியாது. இது பாருங்க, நம்ம கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கிட்டோம்னு வைங்களேன், ஐஸ்கிரீம் மட்டும் இல்லாம மத்த பொருளா இருக்கும் இவங்க கிட்ட, இந்த பசங்க கையில. சோ அது மூலியமா மத்த பொருளையும் நம்ம புரிஞ்சிட்டு ஓடலாம். ஐயோ, மாட்டிப்பேன் நினைக்கிறேனே. மாட்டிப்பனா? ஐயோ, ஐயோ, இங்க சேர்ல மாட்டிக்கிட்டேங்க. மாட்டலங்க, தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஐயோ, மாட்டக்கூடாது. ஓடு 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 ஓடு. அவங்க கிட்ட மாட்டிக்கூடாது. சின்ன பையன் கிட்ட மாட்டி அடி வாங்க கூடாதுடா. ஓடு 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 ஓடு. வெறித்தனமா துரத்திட்டு இருக்காங்க அவன். ஓடு 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 ஓடு. ஐயோ, எனக்கு பின்னாடி ஒருத்தன் பயங்கரமா ஆட்டம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, திரும்பி போன இடத்துக்கே வந்துட்டேனா? பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்க மலைப்பகுதியெல்லாம் இருக்குல்ல, இந்த இடத்துல ஓடி ஓடி ஆட்டம் காட்டலாம். மக்களை எப்படி ஓடிட்டு இருக்க பாருங்க, வெறித்தனமா. ஓடு 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 ஓடு. ஐயோ ஐயோ, மரத்துலதான் ஏற முடியுதுங்க. ஜம்ப் பண்ணதுல மரத்துக்கே போயிட்டாங்க. எப்பா, ஓடு 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 ஓடு. போன பக்கமே திரும்பி வந்தோம்னா மாட்டிப்போங்க. பாருங்க, இப்ப நான் மாட்டிடுவோம் பாருங்க. அவன் மாட்டிக்கிட்டான் அவங்கிட்ட. போன பக்கமே திரும்பி வரக்கூடாது மக்களே. ஒரு பக்கம் ஓடுறோம், நீங்க அந்த பக்கமே தான் நம்ம ஓடிட்டு இருக்கணும். எவ்வளோ இப்ப என்கிட்ட எவ்வளோங்க இருக்கு பாப்போமா? என்கிட்ட $300 தாங்க இருக்கு. $300 எதுவுமே வாங்க முடியாது மக்களே. இது பாருங்க, குறைஞ்சால $1000 இருந்தாதான் ஏதாவது வாங்க முடியும் நம்ம. இது பாருங்க, $1000 வாங்கணும் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இவனுங்க கையில இப்ப அந்த பாருங்க, ரெட் கலர் ஐஸ்கிரீம் இருக்கு, கிரீன் கலர் ஐஸ்கிரீம் இருக்கு, ப்ளூ கலர் ஐஸ்கிரீம் இருக்கு. இப்ப இவங்க எல்லாரோட கையிலயும் வெள்ளை கலர் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, போக போக ப்ளூ கலர் ஐஸ்கிரீம் நம்ம கண்ணுக்கு தெரியும். இருங்க, முதல்ல இவன் வாங்கி ஓடி $1000 மட்டும் சேர்க்கலாம் மக்களே. $1000 சேர்க்கறது ஈஸின்னு நினைக்கிறேன், பார்ப்போம். $1000 மட்டும் சேர்த்துட்டோம்னா நான் ரெட் கலர் ஐஸ்கிரீம் இல்ல ப்ளூ கலர் ஐஸ்கிரீம் ஏதாவது ஒண்ணு வாங்குறேன். அதுக்கப்புறம் அவங்க கையில இருக்க இந்த ஐஸ்கிரீமோட கலர் மாறுதா பார்ப்போம். அது பாருங்க, கையில ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன் பாருங்க.
பாருங்க கையில ஐஸ்கிரீம் இருக்கா, பாருங்க ஆட்டம் காமிச்சுக்கிட்டே இருக்கணும் இவங்களுக்கு. ஓடு 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 ஓடு, எப்படியாவது இந்த வாட்டி ஒரு $700 மாத்திடணுங்க இதை. ரொம்ப நேரம் இவனுக்கு ஆட்டம் காமிச்சனா எனக்கு நிறைய காசு கிடைக்கும். ஐயோ ஓடு 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 ஓடு, மாட்டிடாத மாட்டிடாத. ஐஸ்கிரீம் 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 உருகி ஊத்திட்டு இருக்குங்க. அது பாருங்க பாருங்க என் கையில ஐஸ்கிரீம் உருகி ஊத்திட்டு இருக்கு. ஐயோ போன வழியாவே வந்துட்டேனா, தப்புச்சிட்டங்க. பரவாயில்லங்க. ஓடு ஓடு ஓடு, மாட்டாத 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 மாட்டாத. ஏப்பா தப்புச்சு ஓடிட்டு இருக்க மக்களே. எப்படியாவது ஒரு $500 இந்த வாட்டி கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். $500 பத்தாது மக்களே, நிறைய டாலர் வேணும். ஐயோ மாட்டிக்கிட்டேங்க, முட்டு சந்தில மாட்டிக்கிட்டேங்க. என்னப்பா தப்புச்சிட்டேன், அவன் ஸ்லோவா என்ன துரத்துறாங்க. பரவாயில்லப்பா, நான் மாட்டிக்கிட்டேன்னு நினைச்ச மக்களே, பட் அவங்க கிட்ட வந்து தப்பிச்சிட்டேன். எப்படி? ஐயோ ஓடு 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 ஓடு. ஐயோ எப்பா எப்பா, மாட்டி மாட்டி தப்பிக்கிறாங்க. அவன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நம்மளை துரத்துறானே தெரிய மாட்டேங்குது. ஐயோ துரத்துறானா அவன், துரத்துறானா? வராங்க 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 வராங்க, அவன் வந்துட்டாங்க இருக்கான். ஐயோ கொஞ்சம் நம்ம அசந்தோம்னா பிடிச்சிருவாங்க போலியே. ஓடிட்டே இருப்போம். ஓடு 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 ஓடு, சம வேகமா ஓடு. பாவங்க சின்ன பசங்க கிட்ட வந்து ஐஸை பிடிங்கிட்டு ஓடிட்டு இருக்கோங்க. அவனுக்கு ஆசையா சாப்பிட்றதுக்காக வாங்கியிருப்பாங்க, அதை போய் நம்ம தூக்கிட்டு ஓடுறோம் பாருங்களேன். ஓடு 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 ஓடு, வேகம் வேகம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி எப்படி பார்த்தாலும் ஒரு $500 கிடைச்சிடும் மக்களே. $500 பத்தாது, எப்படியாவது ஒரு $700-800 இந்த வாட்டியே நம்ம ஓடி எடுத்துடணும். அப்பதான் ஏதாவது நம்ம வாங்கி டெஸ்ட் எல்லாம் பண்ண முடியும். இது பாருங்க எப்ப எவ்வளவு சின்ன பசங்க இருக்காங்க பாருங்களேன். இன்னொருத்தங்கிட்ட வாங்க முடியுமா தெரியல. நம்ம கிட்ட ஏற்கனவே ஐஸ் இருக்கும் போதே இன்னொருத்தங்கிட்ட வந்து வாங்க முடியுமா தெரியல. அப்படி வாங்க முடிஞ்சா நல்லா இருக்கும்ல. 2 ஐஸை தூக்கிட்டு ஓடி 2 பேரை துரத்த விடலாம். ஆனா அப்படி பண்ண முடியாது மக்களே. ஐயோ ஏங்க 2 நிமிஷத்துக்கு மேல நான் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கேங்க. 2 நிமிஷம் தப்பிச்சு ஓடனா ஒரு செகண்டுக்கு $1 தராங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செகண்டுக்கு $10 தராங்க மக்களே. ஸோ இந்த வாட்டி எனக்கு நிறைய காசு தான் கிடைக்கும். ஒரு $200 மேல சாலிடா கிடைக்கும். பார்ப்போம். ஐயோ அவன் என்ன துரத்திட்டு வரானா இல்லையா? என்னங்க காணவே காணவன். அதோ வராங்க. ஐயோ வராங்க வராங்க, நின்னா வந்துடுறாங்க. அது பாருங்க நின்னா வந்துடுறாங்க. அவன் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல தாங்க என்ன துரத்திட்டு இருக்கான். ஓகே ஓகே மக்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எவ்வளவு நேரம்னாலும் இவனுக்கு ஆட்டம் காட்டலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டியே கூட ஓடி ஓடி $1000 நம்ம சேர்த்துடலாமா? ஆனா ரொம்ப நேரம் ஓடணுங்க அதுக்கு. எப்பா அவன் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல தாங்க என்ன ஃபாலோ பண்றான், பக்கத்துலயே வரல. நான் ரொம்ப பக்கத்துலயே என்ன துரத்திட்டு வருவான்னு நினைச்சேன். பார்த்தா எவ்வளவு லாங்ல தான் அவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் மக்களே. அது பாருங்க, இருங்க அவன் வரதை பார்ப்போமா. இதோ வரான். ஐயோ வராங்க, என்னங்க இந்த வாட்டி பக்கத்துல வந்துட்டு இருக்கான். ஐயோ ஐயோ மாட்டிக்கூடாதுங்க. ஓடி 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 ஒரு ஒரு ஒரு. ஐயோ கல்லுல இடிச்சிட்டனே. ஓடு 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 ஓடு. எப்ப இப்ப செம்ம வேகமா ஓடிட்டேன். இதுல பார்ப்போம் அவன் வரானான்ட்டு. வருவாங்க வராங்க வராங்க. இங்க பாருங்க பசங்க இருக்காங்க பாருங்க. ஐயோ பசங்க பசங்க மேல இடிச்சாங்க, லாக் ஆயிடுறாங்க. ஐயோ ஓகே ஓடு 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 ஓடு. எப்பா தப்பிச்சு ஓடுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அங்க ஏதோ எடுக்க முடியுதுங்க, அந்த மரத்துக்கிட்ட ஏதோ இருந்தது, அதை எடுக்க முடிஞ்சது. அச்சே மாட்டிக்கிட்டேங்க அந்த பையன்கிட்ட. அங்க மரத்துக்கிட்ட ஏதோ இருந்தது, எடுக்கலாம்னு நினைச்சேன், மாட்டிக்கிட்டேன். மக்களே எப்பா 700 எப்பா $800 சேர்த்துட்டாங்க அவன்கிட்ட. எப்படியாவது ஒரு இந்த ஒரு கலர் ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிடணுங்க. அதுக்கு இன்னும் $200 தேவைங்க. எந்த பையன்கிட்ட வந்து தூக்கலாம் மக்களே? இங்க கண்ணாடி போட்ட பையன்கிட்ட வந்து தூக்கலாமா? ஐயோ வேற ஒரு பையன்கிட்ட தூக்கிட்டேங்க. கண்ணாடி போட்ட பையன்கிட்ட வந்து தூக்கலான்னு பார்த்து வேற ஒரு பையன்கிட்ட தூக்கிட்டேன். ஓடு 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 ஓடு, மாட்டவே கூடாது மக்களே. இந்த வாட்டி எப்படியும் $1000 சேர்த்துடணும். சேர்த்துடலாம் தான் நினைக்கிறேன். ஐயோ ஓடின பக்கமே ஓடி வரனே, மாட்டிக்கிட்டாங்க. மாட்டினேன்னு நினைக்கிறேன். ஐயோ தப்பிச்சிடவா தப்பிச்சிடவா. தப்பிச்சிட்டேங்க. எப்பா தப்பிச்சிட்டேன்ல தப்பிச்சிட்டேன்ல தப்பிச்சிட்டேன்ல. எஸ் எஸ் ஓடு 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 ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. இவனுங்க கிட்ட இருந்தெல்லாம் மாட்டல. இங்க இருந்து ஒருத்தன் ஓட முடியாம நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு தெரியல அவனுக்கு, பாவம். ஓடு 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 ஓடு. செம்மங்க. $1000 கிடைக்கும். கிடைக்காது மக்களே. $200 அதுக்குள்ளதான் கிடைக்காது. இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம ஓடலாம் மக்களே. அதுக்கப்புறம் கண்டிப்பா நமக்கு வேண்டிய காசு கிடைச்சிடும். அது மூலியமா நான் ப்ளூ கலர் வாங்கவா கிரீன் கலர் வாங்கவா? மக்களே ரெட் கலர் வாங்கிடலாம். என் டிஷர்ட்டுக்கும் மேட்சா இருக்கும். ஓகேவா? ரெட் கலர் ஐஸ்கிரீம் வாங்கி பார்க்கலாம், என்னதான் நடக்குது நமக்கு தெரியும். அப்பதான் பாருங்க கையில ஐஸ்கிரீம் வச்சுக்கனா இப்ப வெள்ளையா இருக்கு பாருங்க. அடுத்த வாட்டி நான் தூக்கும் போது வேற கலர்ல இருக்கும். அதாவது ரெட் வாங்கினா ரெட் கலர்ல ஐஸ்கிரீம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நானா நினைக்கிறேன் தான், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பார்ப்போம். ஐயோ மரத்துல இடிச்சிட்டேனே. ஓகே மக்களே, இப்ப எவ்வளவு நேரம் ஓடி இருக்கேன்? 1.5 நிமிஷம் தான் ஓடி இருக்கேன். எப்போ எவ்வளவு நேரம் ஒன்ன மாதிரி இருக்கு? 1.5 நிமிஷம் தாங்க ஓடி இருக்கேன். ஐயோ எடி 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 எடி. ஏதோ காசு ஏதோ டப்பா மாதிரி எனக்கு கிடைச்சிருக்குங்க. அது பாருங்க கையில வச்சிருக்கேன் பாருங்க. ருப்பீஸ்ன்னு போட்ட மாதிரி இருக்குங்க, ஏதோ மூட்டை மாதிரி இருக்கு. ஐயோ மாட்டிக்கிட்டேனா? மாட்டல. ஓடு ஓடு, ஐஸ்கிரீமை கையில வச்சுப்போம். ஓடு 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 ஓடு. எப்பா தப்பிச்சிட்ட மக்களே. இன்னும் எவ்வளவு நேரம்? கொஞ்ச நேரம் ஆட்டம் காமிச்சு மாட்டிப்போமா? போதுங்க. பிடிச்சிட்டானா? எவ்வளவு டாலரு? $1000 வந்துருப்பா. எப்பா $1000 வந்துருச்சு மக்களே. இது என்னன்னே தெரியல. அது பாருங்க ஏதோ ஒரு மூட்டை மாதிரி கையில வச்சிருக்கேங்க, என்னன்னு தெரியல. அதே மாதிரி ஒரு கொக்கோ கோலா பாட்டில் கையில வச்சிருக்கேன். இதுவும் என்னன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் விற்க முடிஞ்சா கூட வித்துடலாம் கடையில. சரி இது முதல்ல நம்ம வாங்குறது பார்ப்போம். ரெட் கலர் வாங்கலாம் மக்களே.
ரெட் கலர் வாங்கிட்டேங்க. இப்ப பாப்போம், ரெட் கலர் வாங்கிட்டேன், என்ன ஆகும் எனக்கு? இப்ப ரெட் கலரும் என் கண்ணுக்கு தெரியுமா? நான் நினைச்சது என்னங்க ரெட் கலர் தெரியல. இப்பயும் எல்லாருமே இப்பயுமே எல்லாருமே வெள்ளை கலர் ஐஸ் தாங்க வச்சிருக்காங்க. என்ன பாப்பா, நான் ரெட் வாங்கினது எதுக்குப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே மக்களே. என்ன ரெட் கலர் அப்ப நான் எதுக்கு வாங்கினேன்? என்னப்பா பகல் கல்லையா இருக்கு, என்னை ஏமாத்திட்டாங்கப்பா. பாப்போம். நான் ரெட் கலரும் வேணும்ன்ற மாதிரி வாங்கினேன்ல ரெட் கலர் ஐஸ், என் காசெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா எதுவுமே நடக்கலங்க. இருங்க, இங்க யாராவது ரெட் கலர்ல ஐஸ் வச்சிருக்காங்களா மக்களே? எல்லாருமே ஒயிட் கலர் தான் வச்சிருக்காங்க. அப்ப நான் ரெட் கலர்ல என்னத்தை தான் வாங்கினேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏதோ வாங்கினேங்க ரெட் கலர்ல. அப்ப இங்க வாங்கினா என்னடா நடக்கும் சொல்லுங்க மக்களே. பாருங்க, இங்க ரெட் கலர் இருங்க இது. ஓகே ஓகே, இப்ப எல்லா ஐஸும் ரெட் கலர்ல இருக்கும் பாருங்க. இப்பதாங்க நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இல்லப்பா, இன்னமும் ரெட் கலர் ஆகலையே. என்னது? இங்க பாருங்க, இங்க பாருங்க. அது இதுக்கப்புறம் நான் கையில எடுக்கும் போது ரெட்டா மாறிடுங்க. இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு கன்ஃபார்மா தெரியல, உறுதியா சொல்ல முடியல. இருங்க, இவன் ஐஸை நான் எடுத்துட்டேனா? இருங்க பாருங்க மக்கள், இப்ப ரெட் கலர்ல தெரிஞ்சு பாருங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அந்த ஐஸ் என்ன கலர்ல தெரியணும்ன்றத நான் முடிவு பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் மக்கள். இதுக்கு போய் $1000 செலவு பண்ணிட்டேன். இது பாருங்க, இப்ப ஐஸ் ரெட் கலர்ல இருக்கு பாருங்க என் கையில. ஐஸ் ஐஸ் மட்டும் ரெட் கலர்ல இருந்தா பரவாயில்லங்க, அந்த கோனியே ரெட் கலர்ல தாங்க இருக்கு. காமெடியா இருக்குங்க. இது பாருங்க, கையில இப்ப ரெட் கலர்ல நான் வச்சிருக்கேன். ஆனா அவங்க கையில இருக்கும்போது ஒயிட் கலர்ல இருக்கு, என் கையில வரும்போது ரெட் கலரா மாறிடுது. ஓகே மக்களே, இப்ப அவன் என்ன அடிச்சு பிடிங்கிட்டு போகட்டும். வாடா சீக்கிரமா வாடா. என்னங்க இன்னும் வரலங்க? அடிச்சுட்டு நம்ம கையில இருந்து வாங்கிட்டு போயிட்டான். ஓகே, அப்ப நம்ம என்ன தெரியுமா பண்ணோம்? இருங்க, இந்த ஐஸ்கிரீம் கடைக்கு வந்துருமா? வந்துட்டா இங்க சாண்ட்விச்னு ஒண்ணு இருக்கு, கிளாசிக்னு ஒண்ணு இருக்கு, ரெட் கிரீன். இதுங்க முழுசா ரெட்டா இருக்கிறது இருக்கு, அதே மாதிரி அந்த மேல மட்டும் ரெட்டா இருக்கிறது இருக்கு பாருங்க. ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் பாருங்க, மேல மட்டும் ரெட்டா இருக்கும். சாக்லேட் ஃபிளேவர் மேல மட்டும் சாக்லேட் கலர்ல இருக்கும். இதுக்கெல்லாம் $1500 தேவைங்க. எப்போ நம்ம $1000 சேர்க்கறதுக்குள்ளேயே போதும் ஆயிருது. இந்த மாதிரி நம்ம மத்த கலர்ல எல்லாம் வாங்கணும்னா இந்த மாதிரிலாம் காசு சேர்த்து வாங்கணும் மக்களே. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம எவ்வளவு நேரம் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறோமோ அவ்வளோ நேரம் வந்து நமக்கு காசு கிடைக்கும். அந்த காசை வச்சு நம்ம ஒன்னொன்னா வாங்கிக்கலாம். எவ்வளவு நேரம் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறது ஈஸி தான், இவங்க கிட்ட இருந்து ஓடுறது. ஆனா நம்மளுக்கு திரும்ப திரும்ப இதே பண்றதுக்கு போர் அடிக்கும் மக்களே. என்ன சொல்றீங்க? இவங்க எல்லாரும் எவ்வளவு நிறைய அங்க ஏதோ இடிச்சு நின்றுட்டேங்க. அந்த கேப்ல வந்து நான் அடிச்சுட்டான். மக்களே, இந்த கேம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருந்தது. சின்சான் பிடிச்சவங்க இன்னும் வீடியோக்கு லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்க மக்களே. சரியா? திரும்பி நம்ம வேற ஒரு வீடியோல சந்திப்போம். இப்போதைக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.